அத்தியாயம் 21. புலிகேசியின் கலை மோகம். புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில இல்லைன்னு குண்டோதரன் சொன்னதுதான். மத்த 4 பேரும் குண்டோதரனை பார்த்து கேள்வியா கேக்குறாங்க. நிஜந்தானா? உண்மையாவா சொல்ற? அஜந்தாவுக்கா போயிருக்கான்? புலிகேசிக்கு அஜந்தாவுல என்ன வேலை? இப்படி சரமாரியா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மாமல்லர் சொல்றாரு, இப்படி எல்லாருமா குண்டோதரனை கேள்வியால தொலைச்சா அவன் யாருக்கு பதில் சொல்லுவான்? எப்படி பதில் சொல்லுவான்? கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. குண்டோதரா, உன்னோட பிரயாணத்தை பத்தின விவரங்களை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லு அப்படிங்கிறாரு. பல்லவேந்திரா, நான் சொல்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நல்லா விசாரிச்சுட்டு இந்த செய்தி உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்கு தான் போயிருக்கிறாரு. சீனாவில இருந்து யாரோ ஒரு யாத்ரீகன் வந்திருக்கிறாரு. அவரோட பேர் என்னவோ என் வாயில நுழையவே இல்லை. ஹியூன் சங் அப்படின்னு நினைக்கிறேன். உத்தரதேசத்துல கன்னியாகுப்ஜம், காசி, கயா முதலிய சேத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கன்னியாகுப்ஜத்துல ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சியினுடைய சிறப்பை பற்றி அவன் வர்ணிச்சானோ. ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடலன்னு வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்ரிகனை தானே நேர்ல அழைச்சிக்கிட்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கிறாராம். பிரபு, இப்பெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகள்ல ரொம்ப மோகமா. வாதாபியில் உள்ள பாறைகளை எல்லாம் குடைந்து மாமல்லபுரத்து சிற்பங்களை போல அமைச்சுக்கிட்டு இருக்கிறாராம் பிரபு. கை கால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்து வந்த நமது தொண்டை மண்டலத்து சிற்பிகள் சிலர் அந்த பாறையில வேலை செய்யறத நானே பார்த்தேன் பிரபு. பிரபு, ஒரு வேடிக்கையை கேளுங்களேன். அந்த சீன யாத்ரிகன் ஹியூன் சங்க புலிகேசி இந்த சிற்ப பாறைகளுக்கு அழைச்சிட்டு போய் காட்டிட்டு இருக்கும்போது இந்த சிற்பங்களை பார்த்துட்டு தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய ஆசைப்பட்டான். அவனுக்கு நல்ல புத்திய கற்பிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி இருக்கிறான் பிரபு. இதை பத்தி கேட்டதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் ரத்தமெல்லாம் கொதிச்சுது. வாதாபி நாச்சந்தியில இருக்கக்கூடிய ஜெயஸ்தம்பத்துல காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறங்கண்டதாக எழுதி இருக்கக்கூடிய பொய்யும் அப்படியே தான் இருக்கு பிரபு. இதுக்கெல்லாம் இன்னும் 3 மாசம் தானே அப்படின்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்கேன். வாதாபியில யுத்த ஏற்பாடுகள் எதுவுமே நடக்கல. இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. வாதாபி சைனியம் வடக்கே நர்மதை கரையிலும் கிழக்கே வேங்கையிலுமாக சிதறி கிடக்குது பிரபு. இந்த மாதிரி குண்டோதரன் சொல்லிட்டு நிறுத்தின உடனே மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு, சேனாதிபதி பாத்தீங்களா, நம் சத்ருக்னனோட யுக்தி எந்த அளவுக்கு பலிச்சிருக்குன்னு. நான் கூட இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு மாமல்லர். உடனே சத்ருக்னன் பணிவான குரல்ல சொல்றாரு, பல்லவேந்திரா, என்னோட யுக்தின்னு ஏன் சொல்றீங்க? நீங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானிச்சதைத்தானே நான் செஞ்சேன். இதுல எனக்குன்னு தனிப்பட்ட சிறப்பு எதுவும் இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே சேனாதிபதி பரஞ்சோதி சொல்றாரு, சத்ருக்னர் சொல்றது என்னவோ உண்மைதான். எல்லாம் மகேந்திர பல்லவர்கிட்ட நாம 3 பேரும் கத்துக்கிட்டது தானே. இந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சோம்னா அதனுடைய பெருமை முழுவதும் மகேந்திர பல்லவரையே சேரும் அப்படிங்கிறாரு. சேனாதிபதி, யுத்தத்தில் வெற்றி பெற்றோம். ஆனாலா? அது என்ன ஆனால்? நீங்க சொல்றத நான் ஆட்சேபிக்கிறேன். வெற்றியை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆனா எந்த யுக்தியை பத்தி நீங்க எல்லாரும் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செய்து அதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாப்ல ஆதித்தவர்மன். மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி தற்பொழுது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை நானே உனக்கு சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடந்த 9 வருஷமா நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக சேனையை தயார்படுத்தி வந்தோம். சத்ருக்னனின் ஒற்றற்படை மிக திறமையாக வேலை செய்தது. நம் ஒற்றற்படையில் சிலர் சத்ருக்னனின் தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள். முதல்ல கொஞ்ச காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பிக்கிட்டு இருந்ததுனால புலிகேசிக்கு இந்த ஒற்றற்படை மேல நம்பிக்கை வந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னால இந்த வருஷம் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகுதுங்கிற செய்தியவும் அனுப்பியாச்சு. புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சிருந்தான். ஆனா பல்லவ சைனியம் வராம ஏமாந்தது தான் மிச்சம். இப்படி 3 வருஷம் ஏமாந்த புலிகேசி கோபத்துல தன்னோட பழைய ஒற்றர்கள் எல்லாம் மாத்தி புதிய ஒற்றர்களை நியமிச்சான். அந்த புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்துல வாதாபி மேல படையெடுக்கும் உத்தேசமே இங்க இல்லைன்னோ, மானவன்மனுக்கு இலங்கையை பிடிச்சு கொடுக்கறதுக்காகவே பல்லவ சைனியம் சேகரிக்கப்படுதுன்னு செய்தி அனுப்புனாங்க. புலிகேசி இந்த செய்தியை பரிபூர்ணமா நம்பினதுனால துங்கபத்ரை நதிக்கரையில் இருந்த சளுக்க சைனியத்தை நர்மதைக்கும் வேங்கைக்கும் பகிர்ந்து அனுப்பிட்டு
அதன் பிறகு புலிகேசி அஜந்தாவுக்கு போயிருக்கான். சத்ருக்னனின் யுக்தி இதிலிருந்து பலிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாப்ல. மாமல்லர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே, பல்லவேந்திரா, இலங்கை இளவரசர் இந்த வகையிலும் நமக்கு பெரிய உதவிதான் செஞ்சிருக்கிறாரு. மானவன்மன் காஞ்சியில வந்து இருந்ததால் தானே புலிகேசி இதை பரிபூர்ணமா நம்பினா அப்படிங்கிறாரு ஆதித்யவர்மன். சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திரும்ப அனுப்பிட்டு பாண்டிய சைனியத்தையும் போருக்கு அழைச்சிட்டு வராரே, அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா அப்படிங்கிறாப்ல சத்ருக்னன். உடனே மாமல்லர் கடுமையான குரல்ல சொல்றாரு, மானவன்மன் என்னதான் நமக்கு உதவி செஞ்சிருக்கட்டும், அவன் என்னைய ஏமாத்தின காரியத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படிங்கிறாரு. உடனே சேனாதிபதி கேட்கிறாரு, இலங்கை இளவரசர் உங்களை ஏமாத்தினாரா? எந்த விஷயத்துல உங்களை ஏமாத்தினாரு அப்படிங்கிறாரு. மானவன்மன் நம்ம கூட வாதாபிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை நான் அவனுக்கு சொல்லி இருந்தேன். போர்க்களத்துல அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்து விட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடும், அதனால நீ வரக்கூடாதுன்னு நான் அவனுக்கு சொல்லி இருந்தேன். ஆனா அவன் இந்த விஷயத்துல என்னைய ஏமாத்திட்டான் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறான் ஆதித்தவர்மன். நாம புறப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ள இலங்கை ராஜ்யத்துக்கு சந்ததி கிடைச்சாச்சாம். மானவன்மனின் மனைவி நாம கிளம்பும் போது 10 மாச கர்ப்பிணியா. நாம புறப்பட்ட 5வது நாள்ல அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த உண்மையை சத்ருக்னன் கூட எனக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. இத சொல்லி முடிக்கவும் சேனாதிபதி பரஞ்சோதி உட்பட அத்தனை பேரும் சிரிச்சிருந்தாங்க. இதுக்கு இடையில குண்டோதரன் சொல்றான், ஓஹோ, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படிங்க. உனக்கு என்ன இப்ப புதுசா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு. பிரபு, அந்த மரத்துல ஏறி நான் உட்கார்ந்து இருந்தேன்ல, அப்ப தெற்கே ஒரு பெரிய புழுதி படலம் தெரிஞ்சது. ஏதோ படை திரண்டு வர்ற மாதிரி இருக்கே, எந்த சைனியம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால வருது அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்ப நீங்க எல்லாம் பேசுறதுல இருந்து இலங்கை இளவரசர் தான் பாண்டிய சைனியத்தோட அவசரமா வாராருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் குண்டோதரன். ஓ, அதுக்குள்ள வந்துட்டானா அப்படின்னு மாமல்லர் சொல்றப்ப அவருடைய முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுது. அவர் பரஞ்சோதியை பார்த்து கேட்கிறாரு, சேனாதிபதி, இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றீங்க? மானவன்மனுடைய தவறை மன்னிச்சு அவனை நம்ம கூட அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா பிரபு, கண்டிப்பா நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க எல்லாரும். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க 3 பேரும் கொஞ்சம் முன்னாலேயே நதியை கடந்து போய் இன்னைக்கு ராத்திரி சைனியம் தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க. நானும் குண்டோதரனும் இங்க இருந்து மானவன்மனை அழைச்சிட்டு வந்துடுறோம். குண்டோதரன் கிட்ட நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அப்படின்னு மாமல்லர் சொன்ன உடனே அந்த குறிப்பை அறிஞ்ச மற்ற 3 பேரும் வெளியே கிளம்பிடுறாங்க. அவங்க 3 பேரும் போன உடனே மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பாக்குறாரு. குண்டோதரன் மெல்லிய குரல்ல சொல்றான், பல்லவேந்திரா, வாதாபியில் ஆயனரின் குமாரிய பார்த்தேன், சௌக்கியமா இருக்கிறாரு, நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறான். அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருப்பா, அமைதியவும் நிம்மதியவும் இழந்து தவிக்கிறது நான் தானே அப்படின்னு மாமல்லர் முணுமுணுக்கிறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு சிவகாமியை பார்க்க போறாருல்ல, தன்னை பத்தின ரகசியங்களை மாமல்லர் சொல்லுவாரா?